தமிழ்நாட்டுல வெள்ளம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. வெள்ளத்துக்கு சர்க்கரை கொடுத்துட்டாங்க. சேலம் அருகே உள்ள கருப்பூர், வெள்ளாளப்பட்டி, பொட்டிபுரம், காமலாபுரம், சர்க்கரை செட்டிப்பட்டி, வட்டக்காடு, நாலுகால் பாலம் உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளில் கரும்புதான் பிரதான பயிராக உள்ளது. ஏராளமான விவசாயிகள் கரும்பை பல நூறு ஏக்கரில் பயிரிட்டு உள்ளனர். மேலும் பெரும்பாலான விவசாயிகள் கரும்பை ஆலைக்கு அனுப்பாமல் கரும்பை மதிப்பு கூட்டு செய்வதற்காக அந்தந்த பகுதிகளிலேயே உள்ள வெல்லம் தயாரிக்கும் ஆலைகளுக்கு வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில தினங்கள் உள்ள நிலையில் காமலாபுரம், நாலுகால் பாலம், வெள்ளாளப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஆலைகளில் தீவிரமாக வெல்லம் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கரும்பு இயந்திரத்தில் கரும்பை அறுவை செய்து கொப்பரையில் கரும்பால் ஊற்றி வேக வைத்து நன்கு பதம் வந்தவுடன் எடுத்து வெல்லம் மற்றும் நாட்டு சர்க்கரை தயாரித்து வருகின்றனர். இங்கு தயாரிக்கப்படும் வெல்லம் சேலம் மட்டுமின்றி நாமக்கல், ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. மேலும் சேலத்தில் உற்பத்தி செய்யப்படும் வெல்லத்திற்கு எப்பொழுதுமே தனி சுவையும் தனி மணமும் உண்டு. இதற்காக சேலத்தில் தயாரிக்கப்படும் வெல்லங்களை ஆர்வமாக வந்து விற்பனையாளர்கள் வாங்கி செல்கின்றனர். இது குறித்து ஆலை பணியாளர்கள் கூறுகையில், காலை 5 மணி முதல் ஆண் பெண் என்ற பாகுபாடு இன்றி கடுமையாக உழைத்து இந்த வெல்லத்தை தயாரிக்கிறோம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வெல்லம் விற்பனை அதிகரித்து உள்ளது. அதனால் தயாரிப்பும் பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. தை மாசம் பொங்கலுக்கு நாங்க கொஞ்சம் வெல்லம் அதிகமாவே தயாரிப்போம். அப்படி தயாரிக்கும் போது பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை செய்யறோம். எங்களோட தொழில நாங்க பொண்ணுங்க ஆணுங்க அந்த மாதிரி கணக்கெல்லாம் கிடையாது. பொண்ணுங்களும் விடிய காலம் 5 மணில இருந்தே வேலை செய்வோம். கரும்படிச்சு பாகு காய்ச்சி அந்த வெல்லமா பிடிச்சி நாங்க அனுப்பிவிடுவோம். தை மாசத்துல கொஞ்சம் அதிகமாவே வெல்லம் தயாரிப்போங்க. மேலும் தமிழக அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பில் சர்க்கரை அறிவித்து உள்ளது. அதற்கு பதிலாக தமிழகத்தில் தயாரிக்கப்படும் வெல்லத்தை கொள்முதல் செய்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கியிருந்தால் விவசாயிகள் மற்றும் ஆலை தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மேன்மையடைந்திருக்கும். அரசு வெள்ளம் வெள்ளத்துக்கு சர்க்கரை கொடுத்துட்டாங்க. வெள்ளம் கொடுத்தா ஓரளவுக்கு பரவாயில்ல, எல்லாம் தொழிலாளர் நல்லா இருப்பாங்க. கடந்த முறை வெளி மாநிலத்தில் இருந்து வெல்லம் கொடுத்ததால் தரம் இல்லாமல் இருந்தது. எனவே தமிழக அரசு இனி வரும் காலங்களில் பொங்கல் பண்டிகைக்கு தமிழகத்தில் இருந்து வெல்லத்தை கொள்முதல் செய்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். என்னதான் இருந்தாலும் அரசாங்கத்துல நம்ம தமிழ்நாட்டுல வெல்லம் எடுத்தாக்க இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும். தமிழ்நாட்டுல வெல்லம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க உரண்டு இன்னும் கொஞ்சம் வித்துச்சுன்னா நாங்க தொழில் செய்யறதுனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும். போன தப்பா வெளியில வெள்ளம் நம்ம வெள்ளம் வாங்கி கொடுத்தா போனதோ வெளியில வெள்ளம் வாங்கி கொடுத்தாருங்க. அதனால தப்பாகி போச்சு. அதனால இப்ப விவசாயிகளும் கொஞ்சம் அப்படி இதுங்கிறாங்க. இந்த தப்பா நம்ம இடத்துல வாங்கி கொடுத்துருந்தாரு, இப்ப சக்கரை கொடுத்துட்டாரு. அதனால அடுத்த தப்பா நம்ம கிட்ட வாங்கணும். காமலாபுரம் என்ற பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட வெல்லம் தயாரிக்கும் ஆலைகள் உள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த ஆலையில் தற்பொழுது தீவிரமாக வெல்லம் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இவர்களுடைய கோரிக்கை என்னவென்றால், தமிழக அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லமே தமிழகத்தில் தயாரிக்கப்படும் வெல்லங்களையே கொள்முதல் செய்து வழங்கப்பட்டிருந்தால் எங்களுடைய வாழ்வாதாரமும் பெருகியிருக்கும், எங்களுக்கும் அதிக அளவில் ஒரு வருமானம் கிடைத்திருக்கும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த தமிழர் திருநாளில் இவர்கள் வைத்துள்ள கோரிக்கையை தமிழக அரசு அடுத்த பொங்கலுக்காவது நிறைவேற்றும் என்பது எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றார்கள். சத்தியம் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஆனந்த்.